டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம். யார் இந்த உமர் நபி? மூன்று மணி நேரம் என்ன செய்தார்? மர்ம சம்பவங்களின் பின்னணி என்ன? டெல்லி செங்கோட்டையில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சிக்னலில் நின்ற கார் வெடித்து சிதறி 13 பேர் பரிதாபமாக இறந்து போனார்கள். தீவிரவாதிகளின் பின்புலத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கு. இதற்கிடையே குண்டுவெடிப்பு சம்பவம் எப்படி நடந்தது? அதில் பங்கேற்றவர்கள் யார் யார்? அவர்களின் பின்னணி என்ன? தீவிரவாதிகள் எங்கே எப்படி திட்டம் தீட்டினார்கள் என்பது பற்றிய முழு ரகசியங்களும் தற்போது வெளியே வந்திருக்கு. இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முதல் கட்டமாக குண்டுவெடிப்பின் போது காரை ஓட்டி வந்த சதிகாரன் உமர் நபி பற்றிய தகவல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெல்லி போலீசார் தங்களது முதல் கட்ட ஆய்வில் வெடித்து சிதறிய கார் குண்டாய் i20 ரக கார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த காரின் பதிவு எண்ணை வைத்து சுமார் 200 CCTV கேமராக்கள் மூலமா தேடப்பட்ட போது அங்குள்ள ஒரு மசூதி முன்பாக 3 மணி நேரம் அந்த கார் நின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. மசூதி அருகே உள்ள கார் பார்க்கிங் பகுதியில் இந்த கார் தனியாக நின்ற நிலையில் இருந்தது. CCTV கேமராவிலையும் இது பதிவாகிறது. இதற்கப்புறம் அந்த காரை ஒருவர் ஓட்டி கொண்டு சென்ற வீடியோ காட்சியும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதில் அந்த மர்ம நபர் காரை கிளப்பும் பொழுது அவரது முகம் பதிவாகி இருக்கு. இதன் பின்னர் அவர் ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு அந்த காரை ஓட்டி சென்றும் இருக்கிறார். அந்த காரை ஓட்டி சென்றவர் உமர் நபி என்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. காரை ஓட்டி வந்தது உமர் நபி தான் என்பதை போலீசார் சுலபமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காரின் பதிவு எண்ணை வைத்து இணையதள வசதியுடன் தொடர்பு கொண்டு பார்த்தபோது சுமார் 5 பேர் வசம் கார் கைமாறி இருக்கு. கடைசியா ஜம்மு காஷ்மீர் பகுதியை சேர்ந்த தாரிக் என்பவரிடம் கார் இருந்திருக்கு. காரை விற்ற 5 பேரையும் கைபேசி மூலமா தொடர்பு கொண்ட போது யாரும் இணைப்பில் இல்லை. தாரிக் என்பவர் மட்டும் இணைப்பில் இருந்தார். அவரிடம் விசாரித்த போது சம்பவத்திற்கு முதல் நாள் உமர் நபி தான் காரை வாங்கி கொண்டு சென்றார்னு தகவல் தெரிய வந்திருக்கு. உமர் நபி காரை ஜம்மு காஷ்மீரில் இருந்து டெல்லி வரை ஓட்டி வந்திருக்காருன்னு தகவலும் தெரிய வந்துச்சு. இதற்கப்புறம் காரை ஓட்டி சதி திட்டத்தை நிறைவேற்றியவர் உமர் நபி என்ற தகவலும் வெளிவந்துச்சு. உமர் நபி காஷ்மீரில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் கோவில் என்ற பகுதியை சேர்ந்தவர். இவரது தந்தை நபி பட், தாயார் சமீபா பானு. உமர் நபிக்கு 2 சகோதரர்களும் ஒரு மூத்த சகோதரியும் இருக்காங்க. உமர் நபியின் தந்தை நபி பட் அங்குள்ள அரசு பள்ளியில் ஆசிரியரா பணியாற்றி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. இது தற்பொழுது அவர் மனநலம் பாதித்து வீட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. உமர் நபி ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்துவிட்டு டெல்லியில் ஒரு தனியார் மருத்துவமனையில டாக்டரா வேலை பார்த்து வந்திருக்காரு. ஏற்கனவே இந்த உமர் நபியை புலனாய்வு போலீசார் தேடி வந்த நிலையில தான் அவர் யாருக்கும் தெரியாமல் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காரு. ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்த 5 டாக்டர்கள் திரைமறைவுல தீபாவளி அன்று டெல்லியில் இந்த சம்பவத்தை அரங்கேற்ற வேண்டும்னு திட்டம் தீட்டியிருக்காங்க. தீபாவளி அன்று ஏராளமான மக்கள் நடமாட்டம் இருக்கும் என்பதால் உயிர் பலி அதிகமாக இருக்கும் என்று அவர்கள் கணக்கு போட்டிருக்காங்க. அந்த 5 டாக்டர்களில் ஒருவர் தான் இந்த உமர் நபி. ஏற்கனவே புலனாய்வு துறையினர் உமர் நபியோடு தொடர்புடைய 3 டாக்டர்களை வெடிப்பொருட்கள் வைத்திருந்ததாக கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இதை தெரிந்து கொண்ட உமர் நபி தன்னை கைது செய்து விடுவதற்கு முன்பாக சம்பவத்தை அரங்கேற்றி விட வேண்டும் என இறுதி கட்டத்தில் யாருக்கும் தெரிவிக்காமல் இந்த வெடிகுண்டு சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கார்.
அடுத்த கட்டமா இந்த உமர் நபிக்கு பின்னால் யார் யார் எப்படி செயல்பட்டார்கள், திட்டம் எப்படி தீட்டப்பட்டது என்பது பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்திய போலீசாருக்கு எதிராக ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அந்த சுவரொட்டிகளை யார் ஒட்டினார்கள் என சிசிடிவி கேமரா மூலம் காவல்துறையினர் புலனாய்வு செய்து வந்தாங்க. அப்போதுதான் இதில் சில டாக்டர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியே வந்துச்சு. இதனை அடுத்து அந்த டாக்டர்களை தேட ஆரம்பிச்சாங்க. இதுல டாக்டர் முஜாமில் ஷகீல் மற்றும் அதில் அகமது ஆகிய இருவரையும் கைது செய்யப்பட்டுச்சு. இவர்கள் இருவரும் தங்கியிருந்த அறைகளில் ஏராளமான வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்ட முஜாமில் ஷகீலும் வெடிகுண்டு சம்பவத்தை அரங்கேற்றிய உமர் நபியும் ஒரே மருத்துவமனையில் பணியாற்றியதும் அவர்கள் இருவரும் நெருக்கமான நண்பர்கள் என்பதும் தெரிய வந்தது. முஜாமில் ஷகீலிடம் நடத்திய விசாரணையின் போது உமர் நபி பற்றிய முழு தகவலும் வெளிவந்திருக்கு. இவர்கள் இருவரும் டெலிகிராம் சேனல் மூலம் பயங்கரவாதம் தொடர்பான தகவல்களை பரிமாறிய தகவலும் வெளிவந்திருக்கு. பரிதாபாத் மாடல் என்ற பெயரில் இவர்கள் சதித்திட்டத்தை தீட்டி வந்திருக்காங்க. தற்போது உமர் நபியின் தாயார் மற்றும் சகோதரர்கள் ஆசிக் நபி மற்றும் ஜாகூர் ஆகியோருடன் புல்வாமா காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வராங்க. சம்பவத்தன்று உமர் நபியின் தாயார் கைபேசியில் தொடர்பு கொண்டிருக்காங்க. அப்போது உமர் நபி, நான் ஒரு நூலகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன், அடிக்கடி எனக்கு போன் செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம்னு பேசியிருக்கார். தற்போது மசூதி அருகே காரை நிறுத்திவிட்டு பகல் 3:19 மணி முதல் மாலை 6:22 மணி வரை சுமார் 3 மணி நேரம் உமர் நபி யாரை சந்தித்து என்ன பேசினார் என்பது தொடர்பாக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுச்சு. இவர்கள் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது என்ற பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்துள்ள அதிர்ச்சி தகவல்களும் வெளியே தெரிய வந்திருக்கு. இந்த அமைப்பின் இந்திய மகளிர் தீவிரவாத குழு தலைவராக பெண் டாக்டர் சாஹித் என்பவர் செயல்பட்டு வந்துள்ள தகவலும் வெளிவந்திருக்கு. இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்திருக்காரு. இவருக்கும் உமர் நபிக்கும் தொடர்பு இருந்திருக்கு. தற்போது சாஹித் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவரது பின்னணி குறித்து புலனாய்வுத்துறை போலீசார் விசாரணை செய்த போது ஏராளமான திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அடுத்த கட்டமாக இந்திய தீவிரவாத குழுவுக்கு தலைவராக இருந்த பெண் டாக்டர் சாஹித் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண் டாக்டரான சாஹித் லால்பாக் பகுதியில் குடியிருந்து வராரு. இவரது சகோதரர் டாக்டர் பர்வேஸ் அன்சாரியை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததுல ஏராளமான தகவல், பல அதிர்ச்சி தகவலும் வெளிவந்துச்சு. இவர் கான்பூரில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்துவிட்டு பின்னர் 2009ஆம் ஆண்டு கன்னோஜ் அரசு மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்திருக்கார். கடந்த 2013ஆம் ஆண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்றவர் பணிக்கு திரும்பல. அவரிடம் பலமுறை தொடர்பு கொண்டும் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து அவர் பணி நீக்கமும் செய்யப்பட்டார். சாஹித் கணவர் பெயர் ஜாபர் ஹயாத். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவர்களுக்கு திருமணம் நடந்து கடந்த 2011ஆம் ஆண்டு விவாகரத்தும் நடந்திருக்கு. சாஹித் இந்தியாவில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் மகளிர் அணி தலைவராக செயல்பட்டு வந்திருக்காரு. அந்த இயக்கத்தின் நிறுவனராக இருக்கும் மசூத் அசாரின் சகோதரி சாதியா அசாருடன் தொடர்பு வச்சிருக்காங்க. இவர் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் மகளிர் பிரிவு தலைவராகவும் இருக்காரு. இவர்தான் நேரடியாக சாஹித்தை இந்திய தலைமையாக நியமனம் செஞ்சிருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. இந்த சாதியா அசாரின் கணவர் யூசுப் அசாரும் ஒரு பயங்கரவாதி தான். அவரை கடந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது நமது இந்திய வீரர்கள் தீர்த்து கட்டிவிட்டாங்க அப்படிங்கிறது முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுது. சாஹித்திற்கு வெடிகுண்டு சம்பவத்தை நடத்திய உமர் நபியின் நண்பரான முஜாமில் ஷகீலுக்கும் தொடர்பு இருக்கு. இதன் மூலம் இவர்கள் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டது தெரிய வந்திருக்கு. இதற்கிடையில டெல்லியில் வெடிகுண்டு சம்பவத்தை நடத்துவதற்கான திட்டம் துருக்கியில் தயாரானதாக தெரியுது. இந்த டெலிகிராம் சேனல் மூலம் இவர்கள் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் கமாண்டருடன் பேசி வந்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே பெண் தீவிரவாதி டாக்டர் சாஹித் என்ன செய்து கொண்டு இருந்தார் என்பது குறித்து அவருடன் ஹரியானா பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக வேலை பார்த்த டாக்டர் ஒருவர்
பரபரப்பு தகவல்களை வெளியிட்டிருக்காரு. சாயின் சாயத்தை சந்திப்பதற்காக கல்லூரிக்கு பலர் வருவார்கள். அவருடைய நடத்தை பெரும்பாலும் விசித்திரமாக இருந்தது. அவர் மீது நிர்வாகத்தில் பல புகார்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு. சாயின் சாயத்தின் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவில்லை. யாரிடமும் தெரிவிக்காமல் அவர் இஷ்டம் போல் வெளியேறுவார், இஷ்டம் போல் வருவார். ஆனால் மிக அமைதியானவர். இப்படி தீவிரவாத குழுக்களுக்கு தலைமை தாங்குவார் என்பதை எங்களால் நம்ப முடியலன்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது வெடிகுண்டு சம்பவத்தை நடத்திய உமர் நபியின் சடலம் கருகிய நிலையில் மீட்கப்பட்டு DNA பரிசோதனை நடைபெற்று வருது. இந்த சம்பவத்தில் இன்னும் ஏராளமான அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வரும்னு சொல்லப்படுது. இது போன்ற பரபரப்பு செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளுங்கள்.